ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பரங்கிக்காய் வந்து சாம்பார் வைக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். மேலே இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பரங்கிக்காய் வந்துட்டு மேலே இருக்கிற பொட்டெல்லாம் சீவாச்சுங்க, க்ளீனாக வாஷ் பண்ணி ஆச்சு. இப்போ நம்ம இது கட் பண்ணிடலாங்க. காய் வந்து நல்லா பச்சையாக இருக்கிற காயை எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. கட் பண்ணி ஆச்சுங்க. இந்த விதை எல்லாமே எடுத்துடலாங்க. பாருங்கள், உள்ள இருக்க விதை எல்லாமே எடுத்தாச்சுங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வரைக்கும் வந்துட்டு பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆச்சுங்க. இப்போ நம்ம எப்படி சாம்பார் செய்யுதுன்னு பார்த்துடலாம். நல்லா சூடான ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா சூடான நம்ம வடகம் சேர்த்திக்கலாங்க. வடகம் இல்லாதவங்க வந்துட்டு கடுகு சேர்த்திக்கோங்க. பூண்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்திக்கோங்க சிறிதளவு. இது சின்ன வெங்காயங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் இது சேர்த்துருக்கேன் சிறிதளவு. இப்போ இதையும் சேர்த்திக்கலாங்க. கறிவேப்பிலையில் க்ளீனாக வாஷ் பண்ணி நம்ம சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் எல்லாமே பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் சின்ன வெங்காயம் சாப்பிட்டனால்தான் அவங்களுக்கு முடியெல்லாம் நிறையாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா இருப்பாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்குங்க. தக்காளி வந்து பெரிய சைஸில் 3 தக்காளி எடுத்துருக்குங்க. இது 3ஐயும் கட் பண்ணி சேர்த்துருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. தக்காளி போட்டு பின்னாடி தக்காளியில் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ இந்த பரங்கிக்காய் சேர்த்திடலாம். கேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. துவரம்பருப்பு நான் வேக விட்டு எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு 150 கிராமுங்க. இப்போ இதையும் சேர்த்திக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு. இப்போ நம்ம இது காய் வந்து வேகிறதுக்கு வந்து நமக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வேகும் போது தண்ணி விடும். நல்லா பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்திக்கலாங்க. இது சாம்பார் பவுடர் வந்து நான் வீட்டிலே செஞ்சது. இது போட்டாவே போதும், சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்திடலாங்க. சாம்பார் பவுடர் உப்பெல்லாம் போட்டுப்பேன் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு பிளேட் போட்டு மூடியை வச்சிடலாம். நல்லா கேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா எரிய விடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சாம்பார் நல்லா கட்டியாக வந்திருக்குங்க. புளி சாறு சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லியில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. 2 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா கொதிக்குது. பாருங்கள், நல்லா சாம்பார் நல்லா கட்டியாக வந்திருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா காயும் வெந்திருக்குங்க. இப்படி நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. பரங்கிக்காய் வச்சு சாம்பாரை செஞ்சுருக்குங்க. துவரம்பருப்பு வச்சு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த சாம்பார் வந்துட்டு நம்ம தோசை, இட்லி, ரைஸ்க்கெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பரங்கிக்காய் வந்துட்டு நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.